எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த புதினா மல்லி வச்சு நம்ம ஒரு பன்னீர் கிரேவி செய்யலாங்க. இந்த பாலக் பன்னீர் செய்கிற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 கீரையை போட்டு நல்லா சுத்தம் பண்ணி 2யுமே கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க. இந்த பன்னீர் கிரேவி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மறுநாள் வச்சால் கூட கெடாதுங்க. வெளியிலே வச்சுருந்தேன், அப்போ கூட கெடலைங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதில் வேணுங்கிற அளவில் பச்சை மிளகா, பூண்டு சேர்த்திக்கலாங்க. அது கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு 2-3 ஸ்பூனு பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், தயிர் ஒரு கட்டி தயிர் ஒரு 1/2 கப் சேர்த்திடலாங்க. தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிருங்க. அப்படி தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றி அப்படியே கட்டியாக அரைச்சி வச்சுருங்க. இந்த கடையில் பட்டர் ஊற்றிருக்கேங்க. பட்டர் சூடாயிருச்சு. பட்டை, ஒரு கிராம்பு, இந்த சோம்பு, இந்த பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வணக்கிடலாங்க. இதில் கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 போட்டிருக்கேங்க. கேப்சிகம் 1 போட்டிருக்கிறேன். அதையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். பன்னீர் ஏற்கனவே அப்படியே ஊற வச்சுருக்கேங்க. கொஞ்சம் தயிரில் 2 மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு போட்டு தயிரில் பன்னீர் கட் பண்ணி கலந்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாங்க. ஏற்கனவே உப்பு இதில் போட்டிருக்கு. உப்பு வேணால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நல்லா வணங்கிருச்சுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதில் இந்த அரைச்ச விழுது ஊற்றிடலாங்க. அது நல்லா கலந்து விட்டுட்டு வேணுங்கிற அளவில் தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றுங்க. தண்ணி நிறைய சேர்த்திக்காதீங்க. அப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே இந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா அதில் இந்த ஊற வச்ச பன்னீரை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க, எடுத்துகிட்டு அதை இந்த ஊற வச்ச பன்னீரை அது மேலே போட்டுடலாங்க. அப்படி நல்லா கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே இந்த மசாலாலாம் கிரேவி நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சம் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படி இறக்கிடலாங்க. டேஸ்ட்டான புதினா பன்னீர் கிரேவிங்க. நல்லா டேஸ்ட் செஞ்சு பாருங்கள்.